டூப்ளிகேட் நோட் அச்சிடிச்சா மரண தண்டனை. அதை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு 250 லியாங் வெள்ளியும் குற்றவாளியோட மொத்த சொத்தும் பரிசா வழங்கப்படும்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த உலகத்தோட மிக பழமையான கரன்சி நோட்ல பணத்தோட மதிப்பு, வெளியிட்ட அமைச்சகத்தோட முத்திரையோட சேர்த்து இந்த கடுமையான எச்சரிக்கையும் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. நாம இன்னைக்கு யூஸ் பண்ற கரன்சி நோட் ஐடியா 11ஆம் நூற்றாண்டிலேயே சீனாவோட சாங் வம்சத்தினர் கொண்டு வந்தாலும் மிங் வம்சத்தோட முதல் பேரரசரான ஹாங்பூ தான் 1375ல மல்பேரி மரப்பட்டையால செய்யப்பட்ட ஒரு பணத்தால அறிமுகப்படுத்தினார். தங்கம், வெள்ளி மாதிரி மதிப்புள்ள உலோகத்துக்கு பதிலா ஒரு அரசாங்கத்தோட உத்தரவாதத்தை நம்பி ஒரு பேப்பர் பணமா மாறுங்கிற நம்பிக்கையில இது உருவாச்சு. காலப்போக்கில் அதிக பணத்தை அச்சிட்டதால பணவீக்கம் வந்து இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா இந்த தோல்வி ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. ஒரு பொருளா எந்த மதிப்புமே இல்லாத ஒரு காகிதம் அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான் பணமா மாறுங்கிற தத்துவத்தை இது உலகத்துக்கு உணர்த்துச்சு. இன்னைக்கு மியூசியம்ல இருக்கிற அந்த மிங்கோட கரன்சி நோட் நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு ரூபா நோட்டோட மூதாதையர். அது ஒரு வரலாற்று புரட்சியோட முதல் படி.